வணக்கம் நண்பர்களே, மை வாழ்க்கை சீரீஸில் நாள் 8 ரொம்ப நாளாச்சு ஓட்டத்துக்கு போயின்னு சொல்லி இன்னைக்காச்சும் ஓட்டத்தை போட்டலான்னு பார்த்தா நம்ம நேரம் என்னன்னு தெரியல, கிரவுண்டில் அடுத்தபடியாக நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும் உங்களுக்கே நண்பர்களே. சரி, அதே போல தான் வாத்தியாருக்கு காலை போட்டுட்டு வாத்தியார் எங்கே வர சொல்கிறாரோ அங்கே பாருங்க. என்ன தூரம்லாம் அழகாக தெரிஞ்சதால காணொலியில் சேவிங்ஸில் போட்டுட்டேன். சரி, அந்த கையோட வாத்தியாரை நம்மளை பயிற்சி உள்ள இருக்கிறதுக்குள்ள நம்மளே இறங்கிட்டோம் பயிற்சி உள்ள. சரி, எப்பயும் போல வெற்றிகரமாக சிறிதளவுக்கு பயிற்சியை போட்டு நம்ம கை கவனே இருக்க மாட்டேது நண்பர்களே. தொலைபேசி எடுத்து ஆகுனா காணொலியை கவர் பண்ண ஆரம்பிச்சலாம். யாருக்காக? எல்லாம் உங்களுக்காண்டி தான் நம்ம உறவுகளே. சரி, எப்பயும் போல வீட்டுக்கு பறந்துட்டேன் சிட்டா. சரி, அந்த கையோட கிச்சனில் போய் பார்த்தா பால் இருந்தது, அதை லைட்டாக சூடு பண்ணி வைத்தூள் இறக்கியாச்சு. சரி, அந்த கையோட சில பல வேலைகள் இருந்தது, அந்த காலத்தில் குதிச்சுட்டேன். நினைச்சளவுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன் நண்பர்களே. உச்சி வெயில் தலைக்கிறன்னு தான் தெரிஞ்சது, கொஞ்சம் கேரனது. சரி, அதோட கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு தொட்ட வேலையை என்றைக்குமே கெடாமல் பண்ணுறதா இந்த லூஃபி ஸ்டைல். அதனால் எல்லாத்தையும் முடிச்சு சாப்பாடை போட்டு ஒரு பரட்டி விட்டேன் நண்பர்களே. சரி, அந்த கையோட இன்னொரு வேலை இருந்தது, தண்ணி பிடிக்கிறது. அப்போ தான் நம்மளால் என்றைக்கும் போல குளியல போட முடியும். அதிகாலையில் வர வேண்டிய லாரி இன்னைக்கு மாலை தான் வந்தது. சரி, அந்த கையோட அவரையும் பொருட்படுத்தாமல் அவர்கிட்ட இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கடன் வாங்கி கொடுத்துட்டு மட்டும் படாமல் ஒரு குளியல போட்டுட்டு சட்டுன்னு பறந்துட்டேன் வீட்டை விட்டு. சரி, எங்கே போகிறேன்னு தானே யோசிக்கிறீங்க? முட்டை வாங்க தான் மக்களே. ஏன்னா நாளைக்கு தேவையான முட்டையை நீயே வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன்.